டு ரெஸ்லிங் ரிமிக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ராயல் ரம்பரோட கிக் ஆஃப் ஷோ வந்து நடத்தினாங்க நேற்று சரியாக வந்து 3 மணிக்கு நைட்டு. நம்ம வந்து அப்போ தூங்கிட்டு இருப்போம். அந்த டைமில் வந்து நடத்திருக்காங்க. அதில் என்ன பேசினாங்க அப்படின்னு ஃபுல்லாக வந்து வீடியோ பார்க்கலாம். மறக்காம சேனலுக்கு புதுசாக வந்துருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கு கொஸ்டின் எதுவுமே இல்லை. இன்றைக்கி வந்து 6 மணிக்கு மேலே நம்ம லைவ் வர போகிறோம். அண்ட் 1 மணி நேரம் உங்கள் கூட வந்து ஃபுல்லாக வந்து ஃப்ரீயாக வந்து பேச போகிறோம். அன்றைக்கி எந்த அப்டேட் வீடியோவும் இல்லை. இதுக்கப்புறம் லைவ் தான். அண்ட் அதில் வந்து நம்ம என்னென்ன அப்டேட்டோ கரண்ட்டாக பார்த்துக்கலாம். அண்ட் இப்போதைக்கு நீங்கள் கமெண்ட் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த சேனல் வந்து உண்மையிலே இந்த சேனலுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு நியூஸ் சொல்ல வரீங்க, என்னை பற்றி ஏதாவது சொல்ல வரீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்பர் 1, ஃபர்ஸ்ட் அமெரிக்கன் நம்பர் கோடி ஈரோடு அண்ட் எக்ஸோ லீவ் த சிஎம் பங்க் அண்ட் ட்ரூ மேக்கின்டையர் செமி சைன் 619 ராமர் ஸ்டுடியோ அண்ட் ஜான்சினா தான் இல்லை இருந்திருந்தாலும் இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும். அண்ட் இதில் என்னென்ன பேசுனாங்க அப்படின்றத ஃபுல்லாக வந்து தமிழில் வந்து பார்த்துடலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேட் மேக்கஃபே அண்ட் மைக்கேல் கோல் 2 பேரும் பேசுகிறாங்க. இந்த இண்டோ போலீஸ் மக்களே, நீங்கள் வந்து ரொம்ப வந்து அதிர்ஷ்டசாலி இந்த ஒரு ராயல் நம்பர் பார்க்குறதுக்கு. அண்ட் இன்னைக்கு ஸ்மாக் டவுனில் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா, அதை வந்து சொல்கிறாங்க. இந்த ஸ்மாக் டவுன் ஃபுல்லாக வந்து நாங்கள் தான் ஹோஸ்ட் பண்ண போகிறோம், நாங்கள் 2 பேரும். அந்த ஸ்மாக் டவுன் நம்ம பார்த்து முடிச்சாச்சு. இது வந்து ஸ்மாக் டவுனுக்கு நடந்தது முன்னாடி. ஸ்மாக் டவுன் நம்ம ஒரு 5:30 ஒரு 6:30 பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி இது நடந்துச்சு. அண்ட் இப்போ ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு மெடலிஸ்ட் வராரு. அண்ட் இவர் வந்து இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இப்போ கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நீங்கள் இந்த ராயல் நம்பரில் யாரை ப்ரெடிக்ட் பண்ணுவீங்க மெண்டிவிஷன் ராயல் நம்பரில் அப்படி சொல்லும்போது ப்ரெடிக்ஷனா என்னன்ட்டு அப்படிங்கிற மக்கள்கிட்ட கேளுங்க அப்படின்ட்டு ஒரு பக்கம் ஃபுல்லாக ஓடிசி ஒரு பக்கம் ஃபுல்லாக சிஎம் பங்குன்றாங்க. அண்ட் யார் ஜான்சினே அந்த வார்த்தையை சொல்லவே இல்லை, கேட்கவும் இல்லை. அண்ட் இப்போதைக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, கடந்த ட்ரிபிள் கட்சை வந்து ஹால் ஆஃப் ஃபேமர் ஆக்குறதுக்கு அது என்னென்ன மூவ்மெண்ட் நடச்சோ அதை பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அண்டர்டேக்கர் ஷான் மைக்கேல் 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா தான் நண்பனான ட்ரிபிள் கட்சை 2025 ஃபர்ஸ்ட் ஹால் ஆஃப் ஃபேமராக அறிவிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் ட்ரிபிள் கட்ச் முன்னாடி என்னென்ன கேம் சேஞ்சர் பண்ணாருன்னு தெரியும். அதுக்காக தான் கேம் சேஞ்சர்னு பேரே வந்திருக்கு. அண்ட் கம்பெனி கைக்குள்ள வச்சுக்கிட்டு என்னென்ன ஆட்டம் போட்டார். அண்ட் இப்போ தான் 2025 ஹால் ஆஃப் ஃபேமர் அவார்டு கொடுத்துருக்காங்க. உண்மையிலே வந்து இவங்கெல்லாம் வந்து கிரேட்டஸ்ட்டு ஓல்டு ஏராலாம் சும்மாவே சொல்ல வேணும், மிரட்டி விட்டுரும். அண்ட் இவங்களோட செட்டு எல்லாமே பழைய WWE பார்த்தா தெரியும். அண்ட் இப்போதைக்கு அவரே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, இந்த பால் ட்ரிபிள் ஹெச்சை நம்ம இங்கே வர வைக்க போகிறோம் அப்படின்ட்டு. இந்த ட்ரிபிள் ஹெச் வந்து வராரு. வந்து இப்போதைக்கு என்ன பேசுகிறாருன்னா, நீங்கள் மைக்கேல் கோல் பேட் மேக்கஃபி 2 பேரும் சொன்ன மாதிரி உண்மையிலே இந்த இண்டோ போலீஸ் மக்கள் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லக்கியஸ்ட் பர்சன். அண்ட் இந்த மாதிரி ராயல் நம்பர் வந்து உங்கள் ஊரில் வந்திருக்கு. அண்ட் இது வரைக்கும் வித்தியாசமான ஒரு ராயல் நம்பர் இது. அது மட்டும் இல்லை, இந்த ராயல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க எங்களோட WWE ஹிஸ்ட்ரியில் ஒரு பெரிய இடத்தை பிடிச்சிருக்கு. இது வரைக்கும் பார்க்காத டிக்கெட் செல்லிங் எல்லாத்துக்குமே காரணம் அது நீங்கள் தான். அண்ட் அதுக்கு மட்டும் இல்லை, இந்த வரப்போகிற மேட்சஸில் கோடி ரூன் மேட்ச் பண்ண இருக்கிறார். அண்ட் உமன் டிவிஷன் மேட்ச், மென் டிவிஷன் ராயல் நம்பர் மேட்ச், ஏகப்பட்ட மேட்சஸ், ஒரு 4 மேட்சஸ் தான் இருக்குது. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஃபுல்ஃபில் பண்ண போகுது. அண்ட் இப்போதைக்கு மென் டிவிஷன் ராயல் நம்பரை மட்டும் எடுத்துக்கிட்டாவே அண்ட் சினேசரோட ஜான்சினா இருக்க போகிறாரு. அண்ட் சிஎம் பங்க் இருக்க போகிறாரு. அண்ட் ரோமன் ரைப்ஸ் இருக்க போகிறாரு. செத் ராலின்ஸ் இருக்க போகிறாரு. ட்ரூ மேக்கின்டையர் இருக்க போகிறான்னு சொல்கிறாங்க. அண்ட் உமன் டிவிஷன் சூப்பர் ஸ்டாரை பொறுத்தளவுக்கு பிரேலி இருக்க போகிறாங்க, நயோமி இருக்க போகிறாங்க, பியங்கா இருக்க போகிறாங்க, அண்ட் சார்ல்ஸ் ஃப்ளேயர் இருக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க. அண்ட் இது மட்டும் இல்லை, லாட் ஆஃப் சர்ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராயல் நம்பரை பார்க்க போகிறோம். அது எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்க யூ ரெடியா அப்படின்னு வந்து ட்ரிபிள் ஹெச் அவரோட சத்தத்தை உடனே எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா கூஸ் பம்ப் ஆகிட்டாங்க. அண்ட் சின்ன பையன் கொண்டு கத்திக்கிட்டு இருக்காங்க ட்ரிபிள் ஹெச் கிட்ட. அண்ட் இப்போதைக்கு நம்ம நாளைக்கு சரியாக வந்து பார்த்தீங்கன்னா ராயல் நம்பர் 2025 வந்து பார்ப்போம். அண்ட் 5:30 ஸ்டார்ட் ஆக போகுது. அண்ட் இப்போ இந்த உரையாடல் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச் முடிச்சுறாரு. அண்ட் இதுக்கப்புறம் அடுத்து நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாம். நம்பர் 2, எல்லா மக்களும் ரெடியான மாதிரி பேட் மேக்கஃபி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யாரை வந்து கூப்பிடலான்னு இவர் ரெடி ஆகிட்டாங்க. அண்ட் மைக்கேல் கோல் சொல்கிறாரு, அண்ட் உங்களோட ஃபேவரட் ஹீரோ அண்ட் 619 போயக்கா அந்த மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ராமர் ஸ்டுடியோ வராரு தன்னோட என்ட்ரன்ஸை போட்டு. அண்ட் ராமர் ஸ்டுடியோட்ட ஃபஸ்ட்டு என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, ஃபஸ்ட்டு மைக்கேல் கோல் தான் கேள்வி கேட்குறாரு, பேட் மேக்கஃபி கேள்வி கேட்குறாரு. அண்ட் இப்போதைக்கு இந்த ராயல் நம்பரை நோக்கி நீங்கள் வந்து எல்லா சூப்பர் ஸ்டார் போய்கிட்டு இருக்கீங்க. அண்ட் ஆளுக்கு ஒரு கனவு இருக்குது, உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு கனவு இருக்குது, இந்த ராயல் நம்பர் எதுக்காக வின் பண்ண வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாத்துக்குமே தன்னோட அதாவது லாஸ்ட் ரிட்டையர்மெண்ட் மேட்ச்சில் அண்ட் ஜான்சன் இன்க்ளூடிங் அந்த ராயல் நம்பர் வின் பண்ணி ரெசல்மேனியா போகணும் தான். சேம் அதே தான் எனக்கும் கனவு. அண்ட் யார் வந்தாலும் சரி, அந்த 2003 அந்த லாஸ்ட் டேட் சரியாக நான் அவ்வளோ நினைக்கிறேன். அண்ட் அந்த 2005 நினைக்கிறேன். அந்த மூமெண்ட்டில் என்ன மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி படைச்சோனோ அதே மாதிரி இந்த ராயல் நம்பர் வின் பண்ணி அண்ட் ரெசல்மேனியா போவேன்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம மைக்கேல் கோல் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த ஆளை கூப்பிட்றது அண்ட் த பெஸ்ட் இன் த வேர்ல்ட் சிஎம் பங்க்னு சொல்கிறாரு. அண்ட் சிஎம் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடுறாங்க. அண்ட் மக்கள் எல்லாருமே இந்த சிஎம் பங்க் சாம்ப் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. அண்ட் இப்போதைக்கு சிஎம் பங்க் அதுக்கு அப்புறமா அவங்க ஒய்ஃபான ஏஜேலியை வந்து அடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஜேஜேலியை. அண்ட் இப்போதைக்கு உமன் டிவிஷனில் ஏகப்பட்ட சூப்பர் ஸ்டார் வர போகிறாங்க. அதில் ஏஜேலி மெயினாக இருக்காமல் அவர் சட்டை கழட்டோடனே அந்த டாகியோட ஃபோட்டோ இருக்குது. அண்ட் இப்போதைக்கு எல்லா மக்களுமே இந்த ராயல் நம்பருக்காக தான் வெயிட் பண்ணிங்க. சேம் நானும் தான். அண்ட் இந்த ராயல் நம்பரில் வின் பண்ணி அங்கே உங்களோட கனவை வந்து நான் வந்து நிறைவேற்ற ரெசல்மேனியாக்கு போவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். மைக்கேல் கோல் வந்து கேட்குறாரு, எதனால நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எப்போ WWE அகைன் திருப்பி வந்தீங்களோ அதுலேருந்து என் ரெசல்மேனியான்னு சொல்லியிருக்கீங்க, ரெசல்மேனியா மெயின்
மெயின் ஈவெண்ட் பண்ணணுண்டு அண்ட் எதனால அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அண்ட் இப்போதைக்கு சிஎம் பங்க் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து டபிள்யூடபிள்யூலேருந்து ஒரு 10 வருஷத்துக்கு கேப் எடுத்துட்டேன் அண்ட் வந்து அதை ரொம்ப அந்த வாழ்க்கையை வந்து மிஸ் பண்ணுறேன் அண்ட் அதனால அதுக்கப்புறம் திருப்பி கம்பேன் கொடுத்ததுக்கப்புறமா என்னோட கனவு ஒரே ஒரு கனவு ரெசல்மேனியாவோட மெயின் ஈவெண்ட் பண்ணணும். அதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் அந்த ராயல் ரம்பர் தான். அண்ட் எலிமினேஷன் நம்பர் இருக்குது, நான் ராயல் நம்பர் சொல்கிறாரு. அண்ட் ராயல் நம்பர் வின் பண்ணி என்னோட அந்த குறிய ரெசல்மேனியா நோக்கி நான் வந்து காட்டுவேன். அண்ட் அதை வின் பண்ணிவிட்டு அங்கே யார் ரோமன் வந்தாலும் சரி அண்ட் ட்ரூ வந்தாலும் சரி எந்த சூப்பர் ஸ்டார் இருந்தாலும் சரி அங்கே நான் வந்து ப்ரூவ் பண்ண போகிறேன் பெஸ்ட் இந்த வேர்ல்டுன்னு இந்த உலகத்துக்கு எல்லாத்துக்கும் அண்ட் இண்டோ போலீஸ் மக்களுக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அண்ட் சிஎம் பங்க் அந்த ராயல் நம்பர் வின் பண்ணி அண்ட் ரெசல்மேனியால கோடி வந்து ஃபேஸ் பண்ணுறேன்னு ஆல்மோஸ்ட் அதுவும் கன்ஃபார்மே வந்து பண்ணிட்டாங்க. அண்ட் இப்போ பேட் மேக்கஃபே சொல்கிறாரு, நீங்கள் வந்ததுக்கு இங்கே ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் யாரை கூப்பிடலான்னு இப்போதைக்கு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது மைக்கேல் கோல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செமி சைனை கூப்பிட்றாங்க, பிளட் லைன் மெம்பரான செமி சைனை. அண்ட் செமி சைன் வராரு. வந்து இப்போ மைக்கேல் கோலோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, நீங்கள் வந்து போன டைம் ரெசல்மேனியால ஒரு பிக் மூவ்மெண்ட் பண்ணிட்டாங்க, இன்டர்கண்ட சாம்பியன் பண்ணி குந்தர். அண்ட் இந்த டைமும் சேம் குந்தரை தான் ஃபேஸ் பண்ணுவோம், ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் வேறு சொல்லிட்டீங்க. அண்ட் இந்த ரெசல்மேனியாவுக்கு இப்போதைக்கு வந்து நீங்கள் வின் பண்ணுவீங்க அண்ட் வின் பண்ணி ரெசல்மேனியா கரெக்டாக போவீங்களா இல்லையா அந்த மாதிரி வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. அண்ட் இங்கே வந்து ரெசல்மேனியாவில் எல்லாரும் வந்து ஒரு மொமெண்டம் கிரியேட் பண்ணுறதுக்காக தான் ரெடியாக இருக்காங்க. சேம் அதே மொமெண்டம் தான் பெரிய லெவலில் வந்து நான் கிரியேட் பண்ணுவேன். அண்ட் இதே மாதிரி அண்ட் எப்போ போன டைம் வந்து குந்தரோட இன்டர்கண்ட சாம்பியன்ஷிப் டைட்டில் ரைனை அதை க்ளோஸ் பண்ணணும், அதே மாதிரி இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு சாம்பியனோட டைட்டில் ரைனை வந்து க்ளோஸ் பண்ணுவேன் அப்படின்னா சொல்லிட்டாரு. பேட் மேக்கஃபி கேட்குறாரு, உங்களுக்கு தெரியும்ல பிளட் லைன் ஸ்டோரி எந்த மாதிரி போகுதுன்ட்டு. அங்கே ட்ரூ வந்து இந்த மேட்ச் வந்து வின் பண்ணக்கூடாது அப்படின்றாரு. அங்கே ட்ரூவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி எந்த சூப்பர் ஸ்டார் இருந்தாலும் அங்கே நான் தான் வின் பண்ண போகிறேன் அப்படின்ற சொல்கிறாரு. பிளட் லைன் மொத்தமும் அங்கே தான் இருக்காங்க, அதை கேட்டதுக்கு சம்மந்தம் இல்லாமல் சொல்லிட்டு போகிறாரு. அண்ட் அங்கே ட்ரூ மேக்கிட்டர் வந்து வராரு. அண்ட் ட்ரூ வந்து இப்போதைக்கு செமிசனை ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து நிற்கிறாரு. ஓ குடும்பமாக சேர்ந்து நல்லா சந்தோஷமாக இருக்கீங்க போல் அண்ட் அந்த ட்ரிப்பு அதெல்லாமே சொல்லி காட்டுறாரு. அண்ட் இப்போதைக்கு ட்ரூ மேக்கிட்டர் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் பிளட் லைன் ஃபேமிலியே அந்த ராயல் ரம்பர் தான் இருக்குது அண்ட் நான் மட்டும் சிங்கிளாக இருக்கேன் அண்ட் உங்களோட பிரச்சனை தான் என்ன, அது திருப்பி வந்து ரோமன் வந்து அகைன் வந்து ரைட்டில் எடுக்கணும் அண்ட் அவன் வந்து திருப்பி அகைன் விட்ட இடத்தெல்லாம் பிடிக்கணும். ஆனால் நாங்கள் வந்து எங்கே இருந்தோமோ அங்கேயே தான் இருப்போம் கடைசி வரைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து ட்ரூ சொல்கிறாரு. லிட்டரலி செக்மெண்ட் நல்லா இருந்துச்சு. அண்ட் இப்போதைக்கு ட்ரூ வந்து என்ன சொல்கிறாருன்னா, இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கோ, ரோமன் ரெயின்ஸ் அண்ட் ட்ரூ மேக்கின்டையர் அண்ட் யாராக இருந்தாலும் சரி செத் ராலன்ஸாக இருந்தாலும் சரி அவனையும் தள்ளி விடுவேன், ட்ரூ மேக்கின்டையர் இருந்தாலும் சரி சாரி சிஎம் பங்காக இருந்தாலும் சரி அவனையும் தள்ளி விடுவேன் அண்ட் ரோமன் ரெயின்ஸை மறந்துடாம வச்சுக்கோ அண்ட் எப்படி இருந்தாலும் அவனை நான் தான் தள்ளி விடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து ட்ரூ மேக்கின்டையர் வந்து கன்ஃபார்மாக பண்ணி சொல்கிறாரு. அண்ட் இப்போதைக்கு பிளட் லைன் ஸ்டோரியை முடிக்கிறேன் அண்ட் ரெசல்மேனியாவில் நான் வந்து ஒரு பிக் மூவ்மெண்ட் பண்ணுவேன், அந்த ரெசல்மேனியாவை நோக்கி என்னோட கை இருக்கும் அந்த ராயல் ரம்பரோட எண்டிங்கில், அதனை நல்லா புரிஞ்சுக்கோ செமி சைன் அப்படின்னு வந்து சொல்லும் போது செமி சைன் வந்து முடிச்சுட்டே இருக்காரு. நீ இன்னும் திருந்த மாட்டேல, எத்தனை வாட்டி பேசினாலும் இதே மாதிரி தான் அண்ட் நான் வந்து இப்போதைக்கு பேச விரும்பல, டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பர்லேயே சம்பவம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செமி சைன் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அண்ட் இப்போதைக்கு ட்ரூ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முழிச்சுக்கிட்டே இருக்காரு. அண்ட் அவரோட நோக்கம் என்னன்னா யாரையுமே வின் பண்ணக்கூடாது, செத்ராலன்ஸ் சரி அண்ட் முக்கியமாக செத்ராலன்ஸ் அண்ட் சிஎம் பங்க் அண்ட் ரோமன் ரெயின்ஸ் இவங்க யாருமே வின் பண்ணக்கூடாதுன்னு ஒரு மோட்டிவ்ல இருக்காரு. அண்ட் இதுக்கப்புறம் நம்ம மைக்கேல் கோலை பார்த்து கேட்குறாரு, நீங்கள் எதுவும் வேறு ஏதாவது கேள்வி கேட்கணுமா என்கிட்ட கேளுங்க, இப்போ நான் கேட்க போகிற கேள்விக்கு முன்னாடி நீங்களே வந்து பதில் சொல்லிட்டீங்களே அப்புறம் என்ன அப்படின்ட்டு ட்ரூ வந்து அனுப்பிச்சு வச்சுருக்காங்க. சரி நீங்கள் போயிருங்கன்ட்டு. அண்ட் நெக்ஸ்ட் நம்பர் 3 அடுத்தது யாரை கூப்பிட போகிறாங்கன்னா அது பிரேலியான, அடுத்து உமன் டிவிஷன் சூப்பர் ஸ்டார் எல்லாத்தையும் கூப்பிட்றாங்க. லாஸ்ட்டாக மெயின் ஈவெண்ட் தான் கோடி ரோடு வந்து வருவார், மெயின் ஈவெண்ட் ஷோ சாரி. அண்ட் இப்போதைக்கு பிரேலி வராங்க. பிரேலி வந்து ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்கன்னா, மைக்கேல் கோல் இப்போ ஏற்கனவே வந்து நீங்கள் போன டைம் ராயல் ரம்பர் வின்னர் நீங்கள் தான் அண்ட் இதே மாதிரி அடுத்து அதாவது நாளைக்கு நடக்க போகிற ராயல் ரம்பர் உங்களுக்கு ஃபேவராக இருக்குமா அப்படின்னு கேட்கும்போது அண்ட் ரியலி போன டைம் ராயல் ரம்பர் ஒரு பிக்கஸ்ட் ஒரு ஹிஸ்ட்ரி வந்து கிரியேட் பண்ணேன் அண்ட் அகைன் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து டைட்டில் வின் பண்ணேன் அண்ட் சேம் இதே டைம் வந்து நடக்கும் அந்த ராயல் ரம்பரில் வின் பண்ணி அண்ட் டிஃபனியோட கரியர் வந்து க்ளோஸ் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்ட் யாரும் குறியோஸ் தாங்க போல இருக்குது பிரேலி. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக மைக்கேல் கோல் வந்து யாரை கூப்பிட்றாங்கன்னா நயோமி அண்ட் பியங்கா பிளேயர் வந்து கூப்பிட்றாங்க. அதாவது கரண்ட் டாக் டீம் சாம்பியனான அவங்க 2 பேரும் கூப்பிட்றாங்க. நீ இப்போதைக்கு அவங்க வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா மைண்ட் வாய்ஸ் நீங்கள் ஏற்கனவே தான் பெல்ட் வச்சிருக்கீங்களா, அடுத்து என் சாம்பியன்ஷிப்புக்காக மூவ் பண்ணுறீங்க அந்த மாதிரி தான் தோணுச்சு. அண்ட் இவங்க பற்றி இப்போ என்ன கேட்குறேன், பியங்கா அவங்களோட ஹிஸ்ட்ரி தெரியும் அண்ட் ரெசல்மேனியாவில் நீங்கள் பண்ணது மூவ்மெண்ட்டு அண்ட் இப்போ நயோமி நீங்கள் வந்து ராயல் ரம்பர் வின்னர் ஆவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஸ்மாக் டவுனில், அதை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லுங்கள் அப்படின்றாங்க. அண்ட் இப்போதைக்கு பியங்கா நயோமி 2 பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் 2 பேருமே எங்கள் ராயல் ரம்பரில் இருக்க போகிறோம் அண்ட் மெயினான ஒரு விஷயம் அந்த 28 வரையும் தள்ளிட்டு அண்ட் நான் உள்ளே இருந்தேன்னா நான் வின் பண்ணுவேன், நயோமி உள்ள இருந்தால் நயோமி வின் பண்ணுவேன். இந்த ராயல் நம்பரை பொறுத்தளவுக்கு எங்கள் 2 பேர்த்தில் யாராவது ஒரு ஆள் தான் சாம்பியனாக இருப்போம் அப்படின்ற மாதிரி ராயல் நம்பர் வின்னராக இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நயா ஜாக்ஸ் கூப்பிட்றாங்க. அண்ட் நயா ஜாக்ஸ் வரும்போதே டிஃபி டைம் போட்டு கற்ற விட்றாங்க.
அண்ட் நயா ஜாக்ஸ் வந்து இப்போதைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் மக்கள் எல்லாத்துக்கும் தெரியும் நான் தான் வந்து கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் சாம்பியனாக இருந்தேன். அண்ட் டிஃபனி வந்து என்னை ஏமாற்றி அந்த சாம்பியன் வந்து எடுத்துட்டா. அண்ட் இப்போ ரியா கூட ஸ்டோரி போகுது. அதெல்லாம் வச்சு நான் வந்து இப்போதைக்கு ராயல் ரம்பர் வின்னர் ஆவேன். அண்ட் வின்னர் ஆனதுக்கப்புறமா என்னோட முடிவை நான் எடுத்துக்குவேன். அவங்க எல்லாத்துக்கும் தெரியும், நான் தெரிஞ்சுக்கிட்டு ஏன் தான் நடிக்கிறீங்கன்னு இப்போ தெரில. அண்ட் நான் வந்து ப்ரூவ் பண்ணி காட்டுவேன் ராயல் ரம்பர் வின்னர் ஆகி. அண்ட் யாரை சாம்பியனை ஃபேஸ் பண்ண போகிறேன்னு அதுக்கப்புறம் சொல்கிறேன். எனக்கு இப்போ 2 பக்கமும் ஸ்டோரி நடக்கிறதுனால நயா ஜாக்ஸ் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்காங்க போல இருக்குது. எனக்கு தெரிஞ்சு டிஃபனி தான் ஃபேஸ் பண்ணுவாங்க. வின்னானா பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஸோ லீவை கூப்பிட்றாங்க. லீவ் மார்க்கன் ரக்கேல் rodriguez சேம் அதே கேள்வி தான் அவங்கள்ட்ட கேட்குறாங்க. சாம்பியன்ஷிப் இழந்துட்டீங்க அண்ட் இதுக்கப்புறம் உங்கள் பிளான் என்ன அப்படிங்கிறது, ராயல் ரம்பர் வின் பண்ணி அதே சாம்பியன்ஷிப் எடுப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை, அந்த மாதிரி 2 பேருமே இந்த ராயல் ரம்பரில் இருப்போம் அண்ட் நாங்கள் 2 பேருமே ப்ரூவ் பண்ணி காட்டுவோம் ராயல் ரம்பர் வின்னராக யாரோ ஒரு ஆளே அப்படின்ற மாதிரி அவங்களும் அதே மாதிரி அந்த பியங்கா நயோமி சொன்ன மாதிரி தான் அவங்களும் சொல்கிறாங்க. அதனால கொஞ்சம் செக்மெண்ட்டை கட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஈவன் ஷோவில் அமெரிக்கன் நம்பர் கோடி ரோடு வராரு. அண்ட் கோடி ரோடு வந்தோடனே ஃபஸ்ட்டு கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, உங்களுக்கும் கெவின் ஓவன்ஸுக்கும் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேடர் மேட்ச் நடக்க போகுது. அண்ட் இந்த மேட்சோட எண்டிங், அதாவது நீங்கள் வந்து அதில் என்ன பண்ண போகிறீங்க, ப்ரூவ் பண்ண போகிறீங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அவங்க ஈகிள் சாம்பியன் உங்கள் கையில் இல்லை அப்படின்ற மாதிரி. அண்ட் கோடி ரோடு இப்போதைக்கு என்ன சொல்கிறாருன்னா, நாளைக்கு நடக்க போகிற மேட்ச்சில் அந்த லேடர் மேட்ச் ஏறி நான் எடுத்துருவேன் அண்ட் திருப்பி அந்த ஈகிள் சாம்பியன் என் கையில் வந்து கொண்டு வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் நெக்ஸ்ட் மைக்கேல் கோரோட கேள்வி என்னன்னா, உங்கள் சாம்பியன்ஷிப்பை நோக்கி ஒரு கூட்டமே வந்து வந்துகிட்டு இருக்கு இந்த ராயல் ரம்பர் வின்னர்ஸ், அதை பற்றி ஒரு ஐடியா சொல்லுங்கள். அண்ட் இந்த ராயல் ரம்பரில் எந்த சூப்பர் ஸ்டார் வின் ஆனாலும் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. அதே இந்த ரெசல்மேனியா மூமெண்ட் நான் என்னோட 3rd ரெசல்மேனியா, அதாவது நான் கம்பேக் கொடுத்து 3rd ரெசல்மேனியா 3ஆம் ரெசல்மேனியா வந்து அட்டன் பண்ணிட்டேன். அண்ட் இதுக்கப்புறம் அதாவது 3ஆம் ரெசல்மேனியா மெயின் ஈவென்ட், சாரி மறந்துட்டே கொஞ்சம் இதாகிடுச்சு. அண்ட் 3ஆம் ரெசல்மேனியா மெயின் ஈவென்ட் பண்ணிட்டேன். அண்ட் இந்த டைமும் நான் வந்து விடுறதா ஐடியாவில் நான் வந்து அங்கே வந்து ப்ரூவ் பண்ணி காட்டுவேன் அங்கே ரெசல்மேனியா மக்களுக்கு நான் தான் ஒரு பெஸ்ட் சாம்பியன்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எந்த சூப்பர் ஸ்டார் இருந்தாலும் கவலை இல்லை, ரோமன் சிஎம் பேங்க் யாரையுமே டீஸ் பண்ணல. அண்ட் எந்த சூப்பர் ஸ்டார் இருந்தாலும் கவலை இல்லை, நான் வந்து அங்கே வந்து ப்ரூவ் பண்ணி காட்டுவேன் ஹீ டிசர்வ் இட் அப்படின்றாரு. அண்ட் இப்போ கோடி லாஸ்ட்டாக எண்டிங்கில் இந்த மைக்கேல் கோல் ஓல்டு சூப்பர் ஸ்டாராக இருந்திருக்கா WWE, அவரும் இங்கே கரண்ட் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் இங்கே வந்து மக்கள் முன்னாடி கொண்டாடுறாங்க அப்படின்ற மாதிரி நல்லா காலை விரிச்சிக்கிட்டு மக்களுக்கு நடுவில் ஓடி சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. அவ்வளோ இதோட இந்த ஷோ வந்து முடிஞ்சு. உண்மையிலே இது நடந்தது எல்லாத்தையுமே ஃபுல்லாக சொல்லிட்டேன். அண்ட் லீவ் மார்க்கனோட செக்மெண்ட் மட்டும் லைட்டாக வந்து கட் பண்ணிட்டேன். ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க் ஃபார் வாட்சிங். வேறு சூப்பர் ஸ்டார் பற்றி அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.